என்ன மீட்டிங் நடத்துறீங்க? நம்பிக்கை இல்ல தீர்மானமா? இந்த கட்சி இங்க என்ன பண்றாரு? உன் பேர் என்ன? கவிதா. உன் பேர் என்னன்னு சொல்லு. தனலட்சுமி. நமக்கு தனலட்சுமி வரணும்னா இப்படி கைய கட்டிக்கிட்டு இருந்தாலும் வராது. அந்த ரேக்ல இருந்து ஒரு 4 புடவை எடுத்து இங்க இப்படி போட்டு வை. எதுக்கு சார்? புடவை கட்டுறது மட்டும் இல்ல, அவுக்கிறதையும் கத்துக்கோ. உன் புடவை சொல்லல, அந்த ரேக்ல இருக்க புடவை எடுத்து இங்க எல்லாம் இப்படி போட்டினா வர்ற கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் ஒரு பில்டப் கொடுத்த மாதிரி இருக்கும். புரியுதா? ஹே பாய், நீ எங்கடா போன? ஒன்னதான் லிஃப்ட் துடைக்கிறதுக்கு துணியை தேடிக்கிட்டு இருக்கேன். துணி எதுக்கு? ஏதாவது பனாரஸ் காஞ்சிபுரம் புடவை வச்சு தொட. வேணாங்க, அவ்வளவு காஸ்ட்லி புடவை எதுக்கு? வேற ஏதாச்சும் தொடப்ப? கர்ச்சீப் வச்சு துடைப்பேன். அதுல எலிசத்த வாசனை வருது. கோமணமா யூஸ் பண்றியா என்ன? அத துவைக்க சொல்லு. இத வச்சு தொடச்சா கஸ்டமர்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க. ஒரு வேலை செய்ய. என்ன? இந்த சட்டையை வச்சு தொட, நல்லா இருக்கும். என்ன சார்? ஜன்னல மூடு. ஜன்னலா? ஜன்னல்னு சொன்னா உன் வீட்ல இருக்க ஜன்னல சொல்லல, இந்த ஜன்னல சொன்னேன். போங்க சார். ஏதோ சொந்த பொண்டாட்டி மாதிரி வெக்கப்பட்டு போறா. டேய், நீ என்னடா இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? லிஃப்ட தொடக்கலையா? அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுடா. ஏன், உனக்கு தெரியுமா? என்னோட சேல்ஸ் கேர்ள். நீ யாரு? இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்பிங் மாலுக்கு நான் மேனேஜர். அப்ப நான் யாரு? உன் மண்டையில அடிபட்டு இருக்கு போல இருக்கு. உன் ஆட் ஏஜென்சிக்கு நீ பாஸ், இங்க இல்ல. ஆமா, நான் ஆட் ஏஜென்சி பாஸ் இல்ல. கண்ணா, என்னப்பா இதெல்லாம்? லோ ஆங்கிள் வச்சா கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கும்னு. உன் கிரியேஷனை நீ டைரக்ஷன் பண்ணும்போது வச்சுக்க. அவங்க எல்லாம் போட்டிருக்க ட்ரெஸ் என்ன, நீ வச்சிருக்க ஆங்கிள் என்ன, முடிய தவிர வேற ஏதாவது பறந்துச்சுன்னா அடிச்சென்ன வச்சு எடுத்துட்டு போட. ஸ்டாண்ட கொண்டு வந்து தோல. நீ ஒரு வாரம் லீவ் போட்டிருக்க. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு, அப்புறம் உங்க வீட்டுல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன நாடகம் ஆடுறியா? உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் ஏதாவது பேசு. பேசாம இருந்தா அவ்வளவுதான். உன்னை சுட்டுச்சா? சுட்டுச்சு. எங்க? அங்க. ஆமா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த ஆளோட ஞாபகம் மறதியால தொல்லையா இருக்கு. இந்த ஆளுக்கு ஒரு ஆட்டம் காட்டுறேன். டேய் கேந்துரா, இந்த ஸ்டூல் வேணுமா? காஃபி எடுத்துட்டு வராம என்னடா இங்க உட்கார்ந்துருக்க? நானா? நீங்க யாரு? நான் இங்க மேனேஜர், நீங்க வேலை செய்யறவன். போய் காஃபி எடுத்துட்டு வாடா, போடா. நிறுத்துப்பா, நிறுத்து நிறுத்து. இந்த பொண்ணு மாடல் இல்ல, எங்க சேல்ஸ் சூப்பர்வைசர். அப்புறம் எதுக்கு சாட்டுக்குள்ள வந்தாங்க? சாரி சார், சாரி. நான் அத பார்க்கல. சரிம்மா விடு, உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? வா என் கூட ஸ்டாஃப் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். என்னடா அப்படி பாக்குற? மச்சான், நிலா மாதிரி அழகா, ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கடா அந்த பொண்ணு. அப்போ கவிதையே சொல்லிட்டானா? பிளாட் தான்டா. கன்ஃபார்ம்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கிளிக் ஆனது கேமரா இல்லடா, என் மனசு. எடுத்துக்கோங்க சார். மேடம், காஃபியா டீயா? அது பொம்மையா? புத்தி கித்தி கெட்டு போச்சா? இப்பெல்லாம் சிலைங்க பால் குடிக்கிறது இல்லையா என்ன? உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? யார் சார் உங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்தது? சார் நீங்க என்ன சார் காஃபி டீலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் சர்வீஸ் பாய் தானே. எப்பா, உங்களுக்கு மெமரி லாஸ் அதிகமாயிடுச்சு. ரஜினிக்கு தாத்தா மாதிரி இருக்கீங்க. ஏதாவது மருந்து சாப்பிடலாம்ல? பிராந்தி யூஸ் பண்றேன். விஸ்கிக்கு மாறிட்டுமா? மாத்திட்டு அப்படியே விஷத்தையும் குடிச்சிடு, ஒளிஞ்சு போட்டும். அடா, உங்களை சர்வீஸ் பாய்னு யார் சார் சொன்னது? அந்த 1.5 அடி தான் சொன்னான். பாத்தியாடா, இவனுக்கு ஞாபகம் மறதின்னு அந்த மேனேஜர் எப்படி விளையாடுறான்னு. ஐயோ, நீங்க எங்க பாஸ் சார். ஆமால, மறந்து போயிட்டேன். இருங்க சார், அவள ஒரு கை பாக்குறேன். வேணாம், முதல்ல உங்க ஆட கவனிங்க, அவனை அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே? லவ், இஷ்க், காதல், பிரேமா. நான் லவ்ல விழுவேன்னு உன்னை பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. நல்லா இருக்கு, இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா, அண்ணா, என்ன பார்த்ததும் ஏதோ பின்னாடி ஒளிச்சு வைக்கிற? ஒன்றும் இல்லை, நீ போ. முன்னாடி இத்தனை போட்டோஸ் இருக்கும்போது அந்த ஒரு போட்டோவை மட்டும் ஒளிச்சு வச்சுனா கண்டிப்பா ஸ்பெஷல் போட்டோவா தான் இருக்கணும். நான் பார்க்காம போக மாட்டேன். காட்டு காட்டனா, காட்டு. ஏய், என்ன அதுக்குள்ள எனர்ஜி ட்ராப்பா?
என்னடா உங்க கலாட்டா? ஒன்றும் இல்லைப்பா, ஃபோட்டோ ஷூட்காக ஒரு புது மாடல் வேணும். அதுக்காக ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இவ வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கா. அவளோட கலாட்டா நார்மல் தானடா. நீ கீழே போமா. டேய், உனக்கு இந்த ப்ரொஃபஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் உன்னை அனுப்புனேன். தினமும் உன்னை சுத்தி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. வயசுலயா இருக்கால, ஒருத்தரை பார்த்தாலும் மனசு கெட்டு போயிடும். அந்த ஃபீலிங் ரொம்ப டேஞ்சர். உன் மனசை நீ தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். டேய் சிவா, உன் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கையை கெடுத்துறாத. சரிங்கப்பா. அத்தை வந்துட்டேன் இலக்கியா. இந்தாடி, உனக்கு பிடிக்கும் சிக்கன் ஃப்ரை செஞ்சு வச்சிருக்கேன். லஞ்சில தனியா சாப்பிடு. இத டேஸ்ட் பக்க கொடுத்தா உனக்கு டேஸ்ட் பண்ண கூட கிடைக்காது. சரி. அத்தை கரண்ட் பில் கொடுங்க, கட்டிடுறேன். வயசுக்கு வந்த பொண்ணா இருந்தாலும் நீ வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிற. உன் மாமாவோட நடிப்பு பைத்தியத்தால ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறதுல அழிச்சுக்கிட்டு இந்த வீட்டை மட்டும் மிச்சம் வச்சிருக்காரு. சரி, இன்னைக்கு அவர் என்ன வேஷம் போடுறாரு? புலி, ஆயும் புலி. அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த மகாவீர் சக்கர பதக்கம் என்னோட தேசத்தை காப்பாத்துறதுக்காக இருந்தா, என்னோட தேசத்தை கட்டி காக்கிறதுக்காக இருந்தா, அது அப்போ இல்லை யுவரானர், இப்போ எனக்கு கொடுக்கணும். எஸ் யுவரானர், இதா உங்க சட்டமா இருந்தா உங்களுக்கும் உங்க சட்டத்துக்கும் கோடி வணக்கங்கள். இதா உங்க தீர்ப்புனா உங்களுக்கும் உங்க தீர்ப்புக்கும் கோடி கோடி வணக்கங்கள். ஜெய் ஹிந்த். உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா பவர் ஸ்டார் கூட பொறாமப்படுவாரு. ரொம்ப தேங்க்ஸ்மா. போயிட்டு வரேன் மாமா. அம்மாமா இலக்கியா, காலையில உங்க அத்தை கிட்ட குவார்டருக்கு 100 ரூபாய் கேட்டா வாயில பூச்சி மருந்து ஊத்திடுவாங்கறா. அந்த ஆஃபர் எனக்கு பிடிக்காதனால எனக்குள்ள இருக்கிற நடிகனை வெளியே கொண்டு வரதுக்காக இப்படி நடிச்சம்மா. உங்க டிராமா எனக்கு நல்லா புரியுது மாமா. ஓகேமா, தேங்க்ஸ். அம்மா, உன்னை தலையில தூக்கி வச்சு தாங்குற மாதிரி நல்ல புருஷன் கிடைப்பாம்மா. ஹாய். எஸ் சார், சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நீதான் வேணும். நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஐ நீட் டு டாக் டு யூ. எனக்காகவா? இவரை எங்கேயோ பார்த்திருக்கனே. ஹேய், ஐ அம் சிவா, உங்க கடையில போட்டோ ஷூட் பண்ண ஆட் டைரக்டர். சோ வாட்? இந்த ரோஜாவை வாங்கிட்டு உங்க பேரை சொல்லுங்க. நீங்க கோவத்துல கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. இங்க பாருங்க சார், நான் இந்த ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் இங்க எந்த நியூசன்ஸும் பண்ணிடாதீங்க. இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு போங்க. சிவா, ஏன்டா இப்படி இருக்க? அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்தே என் மனசாவே இது இல்லை. ஓல்ட் டைலாக்டா, காமன். அவ என்ன அவாய்ட் பண்றாடா. டேய், பார்த்ததும் பூவை கொடுத்து மியாவும் மியாவுனா எந்த பொண்ணுனாலும் இப்படிதான் பண்ணுவா. ஆனா எனக்கு அவ வேணும்டா மச்சான். வேணும்னா முடியாதுடா. அந்த பொண்ணை பார்த்தா ட்ரெடிஷ்னலா இருக்கு, ஆனா நம்ம புது ட்ரெண்டை ஃபாலோ பண்றவங்க. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, அந்த பொண்ணோட ஃபேமிலி கூட பழகிறது தான். அவங்க ஃபேமிலி கூடவா? அம்மா வென்றடைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காது உயிர் இல்லையே. சார், யாரது? என்ன வாழ்த்துங்க குருவே. யார் பண்ணி? என்ன ஆசீர்வதிங்க குருவே. உனக்கு என்ன வேணும்? முதல்ல என்ன ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிச்சாச்சு, எந்திரிச்சு நில்லு. இப்ப சொல்லு, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நான் உங்களோட ஃபேன் குருவே, என்ன சிஷ்யனா ஏத்துக்கோங்க ப்ளீஸ். எம்ஜிஆருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு தெரியுமே தவிர இந்த பொண்ணு படத்துக்கு கூட ஃபேன்ஸ் இருக்காங்களா என்ன? ஒருத்தன் இருக்கான், அந்த ஒருத்தன் நான் தான் சித்தப்பா. என்ன அது? முதல்ல குருன்னு இப்ப சித்தப்பாங்கிற? அது குருனா கொஞ்சம் தூரமா இருக்கு, சித்தப்பானா நம்ம உறவு நெருங்கும்ல. ஓஹோ, வாமா வா. இவன் சிவான்னு என்னோட ஃபேனு, இவன் இலக்கியா என் மருமக. இவன் என்ன இங்க வந்திருக்கான்? ஹாய். ஹாய். சித்தப்பா, என்னையும் உங்களை மாதிரி பெரிய கலைஞனாக்குங்க ப்ளீஸ். ஆக்கறையா? இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆட் போட்டோகிராஃபி. கலைஞன் ஆகிறது கேமராவை கிளிக் பண்ற மாதிரி ஈஸி கிடையாது. டேலண்ட்ல கிங்னு சொல்ல வைக்கணும். எனக்கு ஓரளவுக்கு தெரியும் சித்தப்பா, நீங்க தான் இம்ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்ப என்ன ட்ராமா போடலாங்கிற? ரோமியோ ஜூலியட்டா இருந்தா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவேன். இப்போ ஜூலியட்ட திடீர்னு எங்க இருந்து கொண்டு வர முடியும்? இந்த பொண்ணு இருக்கால சித்தப்பா. நானா? கோவப்படாதம்மா, புது ஃபேனு, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணு ப்ளீஸ். சுட சுட மிளகா பஜ்ஜி ரெடி. ஆஹா, சுட சுட மிளகா பஜ்ஜி. வெக்கப்படாத, எடுத்துக்கப்பா. சொல்றல, எடுத்துக்கப்பா, எடுத்துக்க. எடுத்துக்கோ. நைஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். முகத்துல நவரசத்தையும் புழுத்திட்டியப்பா. தம்பி, அந்த ரோமியோ ஜூலியட் சீன்ல ஒன்னு பண்ணு பார்க்கலாம்.
அந்த பேக்க வாங்க. கமான். இப்ப எப்படி நடிக்கான்னு பாரு. ஓகே சூப்பர் பை பேக்கப். ஸ்டெல்லா ஒர்க் முடிஞ்சிருச்சுல, அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே ஒரு பீர் சாப்பிடலாமா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஐ அம் நாட் தட் டைப் ஆஃப் கேர்ள் who is having beer. Sorry. எதுக்கு சாரி? I don't drink beer but I can drink black dog. Full சாப்பிடலாம். இவளே ஒரு டாக், இவளுக்கு பிளாக் டாக் வேணுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏய், வேலை வெட்டி இல்லாம யாரா நீ ஏன் சீட்ல உட்காந்துருக்க? என்ன பத்தி உனக்கு எதுக்கு? உன் வேலையை மட்டும் பாரு. உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா கொடுக்க வேண்டிய காசை மட்டும் கொடுங்க, போறேன். டேய், இது எப்படி? உன் மாச சம்பளம் எவ்வளவு? 2000. 2 மாச சம்பளம் 4000 ரூபாய் தரேன். மறுபடியும் என் கண்ணில் பட்ட மண்டையை உடைச்சிருவேன். போ. என் கிட்ட வச்சுக்கிட்டா ஒரே செகண்ட்ல வேலையை விட்டு தூக்கிடுவேன். சார் சார் குட் மார்னிங் சார். எப்போ வந்த? காலையிலேயே வந்து உட்காந்துட்டேன் சார். வேலை செய்யாம சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு அவங்களை எல்லாம் நான் வேலைக்கு வச்சது? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது என்ன கோயில் கெஸ்ட் ஹவுஸா என்ன? என்னாச்சு சார்? எவனோ ஒருத்தன் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்தாலும் எந்திரிக்காம என்னையே யாருன்னு கேக்குறான். டீ கடை பையன் சார். அடப்பாவி. ஏன் சார்? டீ கடை பையனா? அவனை திட்டத்துக்காக ஃபீல் பண்றீங்களா? திட்டினதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல. அவன் நம்ம ஸ்டாஃப் நினைச்சு 2 மாசம் அட்வான்ஸ் அவன் கையில கொடுத்து இப்பதான் அனுப்புனேன். என் சூட்கேஸ் எங்க? அவங்கிட்ட தான் கொடுத்துருப்பீங்க சார். உனக்கு என்ன சிரிப்பா இருக்கா? அந்த சூட்கேஸையும் 4000 ரூபாய் பணத்தையும் நீ கொண்டு வரலனா உனக்கு சம்பளம் கட்டு, வேலையும் கட்டு. போ. அட கடவுளே, இவர் மனது பெரிய தொல்லை ஆயிடுச்சே. சொரிஞ்சதெல்லாம் போதும், நல்லாதான் வேலையை பாக்குற. அதை விடு, உனக்கு கொடுத்த ஆடெல்லாம் முடிச்சிட்டியா? கம்ப்ளீட் பண்ணியாச்சு சார். உனக்கு கொடுத்த போட்டோ ஷூட் எப்பவும் முடிஞ்சது சார். எப்பவும் முடிஞ்சது இருக்கட்டும், இப்ப முடிச்சதை எடுத்துட்டு வா. சரி போ. சரிடா. ஸ்லிம் ஆயிட்டு இருக்கான், டயட் எதுவும் பண்றானா? கோபி எங்க போனா? இந்த ஆள் இப்பதான் கூப்பிட்டு தொலைக்கணுமா? என்னடா பாதியில வந்துட்டியா? மூளை வியாதி வந்த மாதிரி இப்படி நெளிஞ்சுக்கிட்டு இருக்க? நீங்க வந்துட்டீங்கன்ற அவசரத்துல ஒண்ணுக்கு போகாமலே ஜிப்ப போகும். ஓஹோ, ஜிப்பு எதுவும் கெட்டு போச்சா என்ன? என் கவலை ஜிப்புக்கு இல்ல சார், ஜிப்பால வாழ்க்கை போயிடுமுண்டா. பாத்தியா, ஒரு சின்ன ஜிப்பு வாழ்க்கையே மாத்திடும். சரி, சிவா எங்க? நீங்க பின்னாடி திரும்பினீங்கன்னா உங்க முன்னாடி நீ. குட் மார்னிங் சார். ஓ சிவா வந்துட்டியா? நம்ம ஆடு விஷயத்துல என்ன பண்ண? நீ தான் பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் ஆகணும், நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் வாங்கி தரணும். நிர்மலா நல்ல பேர் தானே சார்? நிர்மலா விட்டுட்டேன், இன்னொருத்திக்கு பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ இப்பயே ஒரு 10-15 பசங்களை பத்த பண்ணி மாதிரி இருக்கான்ல சார்? கரெக்ட். உனக்கும் அதே ஃபீலிங்கா? சிவாவை பார்த்து நல்லா கத்துக்கங்கடா. ஃபுல் பாராட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உனக்கு அப்படி கேட்டுச்சா? இத்தனை நாள் உனக்கு கொழுப்பு மட்டும் தான் இருக்கு நினைச்சேன், இப்ப செவிடு ஆயிட்டியா? லூசு சார் அப்ப நானு? நீயா? நீ ஒரு பெரிய அழுக்கு மூட்டை. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? காலையில குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேன். உனக்கு அந்த பழக்கம் வேற இருக்கா? அப்ப என்ன சோப்பு யூஸ் பண்ற? ஐஸ்வர்யா ராய் யூஸ் பண்ணுவாங்களே, லக்ஸ். அதான். நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? நான் மத்தவங்க யூஸ் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சார் நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். அவங்கிட்ட எதுக்கு சார்? சரி சரி, அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன். காப்பாத்திட்டான்டா இவனோட ஞாபகம் மறதியும். எனிவேஸ் சிவா, இந்த வீக்கெண்ட் பார்ட்டி நீ தான் கொடுக்குற.